ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நம்ம சிஎம் விஜய் சாருக்கு நம்ம வந்து பர்த்டே விஷஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். என்ன மாட்டி விடுறீங்களா? நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பீங்க அடுத்தது. அப்போ நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் என்ன வந்து கோத்தோட பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து விஜய் சார் உங்களுக்கு வாழ்த்து இல்லை சார், பிறந்தநாள் வாழ்த்து இல்லை சார். இன்னைக்கு சொன்ன மாதிரி விஜய் சாரோட பர்த்டே இல்லைங்களா சார்? ரொம்பவே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே கோலாகலமா அந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சில பேர் பட்டாசு வெடிச்சு வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க, சில பேர் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா கட் அவுட்ல இது வரைக்கும் யாரும் வைக்கல. என்ன உங்களுக்கு சிக்கல்? அதனால கேக் வெட்டினா குழந்தைங்க சாப்பிட போகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மக்கள். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாரா பார்த்து அவர் சிஎம் ஆயிருக்காரு. எவ்வளவு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏதோ வந்து கேக் வெட்டுறதுனாலையோ இல்லை சாப்பாடு போடுறதா இதெல்லாம் வழக்கம் நடக்குது. ஜெயலலிதா பீரியட் நடக்கலையா? எம்ஜிஆருக்கு செய்யலையா? ஏன் ஸ்டாலினுக்கு செய்யலையா? அன்னதானம் வழங்கலையா அதுக்கு முன்னாடி? ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா இது குறையா சொல்லக்கூடாது. சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க தலைவர் பிறந்தநாள், முதலமைச்சர் பிறந்தநாள், இது கடந்த காலத்துல எல்லாருக்கும் நடந்தது தானே. கண்டிப்பா இல்ல, மக்கள் ரொம்ப ஏன் ஹாப்பியா இருக்காங்கன்னா ரொம்ப எமோஷனலி கனெக்டடா இருக்காங்கல்ல மக்கள் ஹாப்பின்னா நான் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். கட்சியினர் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எல்லா கட்சியில இருக்க தொண்டர்கள் வந்து மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்கம்மா இல்லையா? இப்போ ஒரு வந்து நேற்றைய தினம் கூட நான் பார்த்தேன், ஒரு 50 பேருக்கு அரிசி பேக் கொடுக்குறாங்க, 5 கிலோ அரிசி பேக் கொடுக்குறாங்க, புடவைகள் கொடுத்தாங்க. நான் நேற்றுக்கே நான் ஒரு நிகழ்ச்சியில் நான் காரில் வரும்போது நான் பார்த்தேன், ஏதோ ஒரு 10 பேருக்கு ஏதோ நல்லது. ஆனால் என்னன்னா அந்த மக்களை வெயிலில் உட்கார வச்சு கஷ்டப்படுத்தி இதை பண்ணுறதை நான் பார்த்தேன். அதுதான் வருத்தமாக. இன்னும் இந்த ஜனங்களை மக்களை இப்படி தான் வச்சுருப்பீங்களடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 திராவிட கட்சி இதான் பண்ணுச்சு. நீங்கள் கொடுக்குறத நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அந்த கொடுக்குற அந்த முறை இருக்குல்ல, அம்மா வயசு இருக்கேன் எல்லாமே, எல்லாம் 60-70 வயசில் எல்லாரையும் உட்கார வச்சு வெயிலில் உட்கார வச்சு, வேகாத வெயில், சரியான வெயில் உட்கார்ந்துருக்குறாங்க. டைம் பார்க்குறேன் 1:45 ஆகுது. அது வரைக்கும் வராமல் நீங்கள் அப்புறம் எப்போ சோறு போடுவீங்க? நீங்கள் நம்ம அந்த பொய்யா சொல்கிறதுலாம் கிடையாதுமா. கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்தில் 1:45 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சோத்தை வச்சுட்டு அந்த அரிசி பேக்கில் வச்சுக்கிட்டு யாருக்காக காத்திருக்கிறீங்க? எதுக்காக? அதை நேரத்தோடு செய்யணும். 12 மணிக்கு சாப்பாடு போடணும் இல்லைம்மா? ஆனால் 1 மணிக்கு போடணும். 1:45 வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. நான் அதை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிறது தான். ஆனால் இது வந்து தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சிஎம் சார் வந்து நிறைய நலன் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா? இப்ப ஆனா அவரோட பர்த்டே டைம்லயே வந்து 4 திட்டங்களை சொல்லுங்க, 2 திட்டங்களை சொல்லுங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம், அது ஒன்றை தவிர வேற எதுவும் நீங்க சொல்ல மாட்டீங்களே. 2 திட்டம் இப்ப சொல்ல முடியல உங்களால. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க அது 6 மாசம் டைம் கேட்டுக்கிறாங்க. நலத்திட்டங்கள் இப்பதானே 1 மாசம் ஆயிருக்கு. அதுல வரப்போற திட்டங்கள்ல இதுவும் ஒன்று. அதுதான் சார், வரப்போற திட்டங்கள் கிடையாது, வந்த திட்டங்கள் வரைக்கும் பேசுங்க. இப்போதைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இனிமேல் வரட்டும், அப்போ பேசலாம். அவரோட செலிப்ரேஷன், அதாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, திருவைக்காடுல 52 அடி ஹைட்ல வந்துட்டு பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விஜய் சாருக்கும் 52, இதுவும் 52 அந்த ரெஃபரன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எப்படி அந்த ரெஸ்பெக்ட் தெரிய வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேரை வந்து அப்படி கமுத்து, நாங்க மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க நிப்போம், அந்த செலிப்ரேஷனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், ரொம்ப ஹாப்பியா மக்களோட அந்த ஒரு ஃபேவர்லயே நடந்துட்டு இருக்கு. மக்கள் எடுத்துக்கிறீங்க, கட்சியோட தொண்டரா இருக்கக்கூடாதா? மக்கள் கிடையாது, இது பொதுமக்களா தான் தொண்டர். கட்சியோட தொண்டர்மா, அது 100 ரூபா கூட்டு வந்திருக்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மக்கள் வந்து நீங்க மக்கள்ன்றது பொதுமக்களை கொண்டு வந்து கட்சி தொண்டர்ல சேர்க்காதீங்க. கட்சி தொண்டர் வேற, பொதுமக்கள் வேற. அதே மாதிரி இந்த சேரை தூக்கி இருக்குது, அது இப்போ புதுசு கிடையாது. அதெல்லாம் திமுக ஆட்சியில் தான் அவங்க தான் முதல்ல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே. அதாவது கொடைக்கு பதில் வந்து சேரையே வந்து கொடையாக்க முடியும்னு சொல்லி காட்டினது யாரு? திராவிட கட்சிகள் பண்ணது தான் அதெல்லாம். இவங்க வந்து பாரு, இவங்க கல்ச்சரே வேற. டிவிகே கல்ச்சர் வந்து சேரை உடைக்கிறவங்க. இது அது கடந்த காலத்துக்கு பார்த்தோமா இல்லையா? சரிங்களா? ஏதோ கேலி கிண்டல் பண்ணுன்றதுக்காக நான் சொல்லமா. 2வது இந்த 52 அடி, இந்த 60 அடி, இந்த கல்ச்சர்லாம் வந்து முடியணும். என்ன கேட்டா விஜய்க்கு இனிமேல் தான் அந்த ஃபிளாக் வச்சு தான் அவருடைய புகழ் பாரணும்னு அவசியம் கிடையாது. அந்த 52 அடி உயரத்தை தாண்டி விஜய் வந்து உயரமாக போயிட்டாரு, உச்சத்தில் இருக்காரு. நீங்க இன்னும் இந்த 52 அடியிலே இருக்கிறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கடந்து போயிட்டாரு. அந்த ரெஃபரன்ஸ்ல அவங்க வந்து அந்த ஹைட்ல பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் மோசமான ஒரு என்ன சொல்ற, இது ஒரு பகுத்தறிவா? இது 52 வயசுக்கு 52 வைப்பீங்க, அப்புறம் 54 வயசு 100 வயசு வரைக்கும் இருக்காரு விஜய். 100 அடியில வைப்பீங்களா கொடி? நான் கேட்குறேன். அப்போ 100 அடியில் வைக்க முடியுமா? மாறணுமா? இதெல்லாம் இந்த கட் அவுட்டுக்கு பாலை ஊத்துறது, இதெல்லாம் இந்த கல்ச்சர். இந்த கொடி நடுறது, கொடி வைக்கணும்னா விஜயோட புகழ் தெரியாதா? நான் கேட்குறேன். அவர் இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் தாண்டி பிரைம் மினிஸ்டர் ரேஸில் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் கொடி வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கொடி வைக்கிறதுனாலலாம் ஒன்றும் கிடையாது.
இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துற வேலை இதெல்லாம். வண்டலூர் ஜூக்கு வந்துட்டு அவர் ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 17,182 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரீ டிக்கெட்ல. அதுல 2,500 மக்கள் 500 குழந்தைங்க இருக்காங்க. சோ அவங்க ஃப்ரீயாவே விசிட் பண்ணிருக்காங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு துறை சார்ந்தவங்க அமைச்சர்கள், ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்களுடைய பங்களிப்பு செய்யறாங்க. அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப கல்வித்துறை அமைச்சர் என்ன செஞ்சாரு, விஜய் மாதிரி ஒரு டிராயிங்கில் அந்த மாணவர்கள்லாம் உட்கார வச்சாங்களே, ஸ்கூலில் நடந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் துறை சார்ந்தவங்க அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய குட் புக்கில் நம்ம பேர் வரணுன்றதுக்காக ஒரு துறை சார்ந்தவங்க செய்யக்கூடிய வேலை தான் இது. அந்த வகையில் ஏதோ பரவாயில்ல. இதனால் என்ன, பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணாங்களா, இந்த விலங்குகளை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க இல்லையா, அவ்வளோதான். அவங்க துறை சார்ந்தவங்க இது செய்கிறாங்க, அவ்வளோதான். இது கடந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு பேஷனுமா, இதெல்லாம் அழகு குத்துறதுலாம் இருந்துச்சுமா கடந்த காலத்தில் ஜெயலலிதா பீரியடில். பரவாயில்ல, இப்போ தேர் இழுப்பாங்க, அழகு குத்திப்பாங்க, அப்போ தீமிதி திருவிழாலாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு வேளாங்கண்ணி மாதிரி ஜெயலலிதாவை சித்தரித்து போஸ்டர் வச்சாங்க. எம்ஜிஆர் ஜீசஸ் கிறிஸ்டா போட்டாங்க ஒரு காலத்தில். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இது கம்மி எனக்கு கேட்டால். ஏதோ ஏழை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஜூவில் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு எம்எல்ஏ ஆர்வி ரஞ்சித் குமார் அவர்கள் தான் எல்லா டிக்கெட்டுமே அவங்க சக்தியை காட்டுவாங்கம்மா. அது ரஞ்சித் குமார் எவ்வளோ செலவாகுதோ அது வேற ஏதாவது ரூட் எடுத்துருவாரு. அதாவது கான்ட்ராக்ட் ஏஜென்ட் எதுவும் இருக்கு, எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அதுக்கான தொகையை பார்த்தீங்கன்னா இப்போ செலவு பண்ணுற தொகையை வேற ஏதாவது ரூட் எடுத்துருவாங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல, அந்த 2500 குழந்தைங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களோட ரிஸ்ட் பேண்ட் ஒன்று இருந்துச்சு. அதுல அவங்க தொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேரண்ட்ஸோட அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் எழுதிட்டு அந்த மாதிரி ஒரு அதுதான் அந்த பேரண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர் வேணும்ல உங்களுக்கு, அவங்க தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்காக பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு. அதே சேர்த்து நம்பரும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. நம்பரும் கேட்க முடியுமா ஒருத்திட்ட போயிட்டு உங்க நம்பர் கொடுங்கன்ட்டு, நம்பரும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பிள்ளைகள் காணாமல் போறதுக்கு ஒரு பாதுகாப்பு தானே இது. ஸோ அப்படி நம்ம இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துப்பாங்க. அந்த கேம்பஸ்ல நிறைய பயோ டாய்லெட்ஸ், அப்புறம் ஆம்புலன்ஸ், மெடிக்கல் கேம்ப் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அதைத்தான் நான் சொல்றேன்ல, இங்க ஒரு துறையில இருக்கிறவங்க அவங்க முதலமைச்சருடைய குட் புக்கில் பேர் எடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. அது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அதெல்லாம் செய்கிறாங்க. பொதுவான மக்கள் சேவை. இப்போ நான் கேட்குறேன், ஒரு எம்எல்ஏ தவறு பண்ணுறாரு, பாலியல் குற்றம் பண்ணுறாரு, அதை நம்ம பிரதானமாக எடுத்து பேசுகிறோம்ல. ஒரு குற்றம் பண்ணிட்டாரு, ஒரு அமைச்சர் குற்றம் பண்ணுறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குற்றம் பண்ணுறாரு, நம்ம அதை மட்டும் பிரதானமாக எடுத்து பேசுகிறோம்ல. அது மாதிரி இப்போ இது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதான். அப்புறம் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 6 நியூ பார்ன் பேபிஸ்க்கு தங்க மோதிரம் கொடுத்திருக்காங்க. அத நீங்க இப்படி முதலமைச்சர் பர்த்டேக்காகவே ஒரு பரவாயில்ல. என்ன நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஊழல் பண்ண அந்த இது வரல. அவருடைய சம்பாத்தியத்துல சம்பளத்தை கொடுத்துருக்கலாம், இல்ல சொந்த பணத்துல கொடுத்துருக்கலாம். இது வரைக்கும் ஊழல் பண்ண பணத்துல கொடுத்தா நம்ம சொல்லலாம் இது எப்படிங்க அவர் பண்ணார் சொல்லி. இனிமேல் வேணா இந்த கொடுக்குற அந்த தங்க மோதிரங்களை உங்களுக்கு தெரியும், பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம்னா ரொம்ப சீப்பதமா இருக்கான். ஒரு கிராம் சரி ரைட்டு ஏதோ இருக்கு. நான் இதுனா பார்த்தா தங்க செயினா போட பெரிய டாலர் போட்டு சின்ன மோதிரம் தான், ஏதோ ஒன்று நடக்கட்டும். ஆனா இதை ஊழல் பண்ண பணத்தில் பண்ணல, ஏதோ சொந்த பணத்தில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை அவர் சொந்த பண்ணா சம்பளத்தை கூட பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு 4 பேர் நல்லது நடக்குதுமா, அதனால நம்ம ஒரு மனிதர் பிறந்த நாள் ஏதோ ஒரு 4 பேர் நல்லது நடக்குது, அதை ஊழல் பண்ண பணத்தில் பண்ணல அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ இந்த ஒரு 7 பேர், இந்த 5 பேர் இறந்துருக்காங்க இல்லையா, இந்த குடும்பம் இருக்குல்ல, இந்த அமோனியா கேஸ் விஷயத்துல இப்போ நடந்துச்சு, நேற்று சம்பவம் வச்சுல்ல, அதே மாதிரி அந்த ஒரு 5 பேர் பாதிக்கப்பட்ட அந்த 5 பேர் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 லட்சம் கொடுக்கல. இப்போ கூடுதலாக கூட ஒரு 5 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாம். அந்த தொகுதியை சார்ந்தவங்க சொல்றேன் நான், அந்த தொகுதி அந்த மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கூட கொடுக்கலாம். ஆக்டர் ஜெய் இருக்காருல்ல, நேற்றுக்கு தான் அவர் சிவகாசியில விஜய் சாரோட பர்த்டேக்காக நிறைய பேர் கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் பண்ணி கோலாகலமா ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு. அங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்காங்க விஜய் சார் பண்ற விஷயங்களை பத்தி. அவர் பண்ற நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல விஷயங்களை பாருங்க. இப்பதான் ஒரே ஒரு மாசம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்து பாராட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரை டிமோட்டிவேட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், இந்த ஜெய்யா இருக்கட்டும், இந்த ஸ்ரீமன் ஒருத்தர், இன்னும் பல பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் பேச சார்ந்த விஷயம் இல்ல. நீங்க முட்டு நான் என்ன கேட்கறேன், நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்கறேன், யாராவது பதில் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. கட்சி அவர் தொடங்கும் போது இந்த நபர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அன்றைய மறுதினமோ அல்லது 1 வாரம் கழிச்சோ அல்லது 1 மாசம் கழிச்சோ விஜய் அண்ணாவுக்கு எனது வாழ்த்துக்கள் யாரும் சொல்லவே இல்லைம்மா, யாரும் சொல்லவே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அப்போ அதுக்கு மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் எந்த நடிகரும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி பேசவே இல்லை.
அப்போ நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சவருக்கு இப்போ வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இப்போ நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. இது அவசியம் இல்லைன்னா இது அவரே பார்த்துப்பார். இதை நீங்கள் முட்டு கொடுக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் இதை முட்டு கொடுக்கும்போது தான் இன்னும் விவாத பொருளாக மாறுது. இப்போ ராகவா லாரன்ஸு, இந்த மகேந்திரன், இந்த ஜெய், ஸ்ரீமன் இவங்கெல்லாம் பேசுகிறனாலே ஒன்றுமே இல்லை. இதை எல்லா ஆட்சியிலே விமர்சனம் வர்றது தான். அது அவங்க கட்சி ரீதியாக டேக்கிள் பண்ணிப்பாங்க. நீங்கள் பேசும்போது அது இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுது. முக்கியத்துவம் இந்த நடிகர்கள் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். நீங்கள் ஏதோ உதவி பண்ணுறதா நினச்சி உபத்திரம் பண்ணுறீங்க. உங்களை நீங்கள் காட்டிக்கிறதுக்காக நான் வந்து விஜய் அண்ணாவுக்கு நான் ரொம்ப நெருக்கடி. நீங்கள் எப்போ காமிச்சிருக்கணும்? கரூர் அன்னைக்கு அந்த சம்பவத்தில் போய் மறுநாள் மிகப்பெரிய நெருக்கடி அன்னைக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். கட்சி தொடங்கும் போது நீங்கள் வந்திருக்கணும். இப்போ இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து இப்படி முட்டு கொடுக்குறது என்ன ஆகுது கேட்டால், அது இன்னும் பேசும் பொருளாது. பாருங்க, இவர் வந்து பாருங்க இவ்வளோ மோசமான ஆட்சிங்க, அதுக்கு இவர் சப்போர்ட் பண்றாருங்க, அது இன்னும் பேசுற மாதிரியாது. ஏதாவது ஒரு சீட் வேணுமா டிவி? ஏதாவது அரசியல் நான் சொன்ன அரசியல் ஆதாயத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா குட் புக்ல பேர் வாங்கணும் இல்லை நெஞ்ச நக்கணுன்றதுக்காக கூட பேசலாம். ஆனால் நீங்க பேசும்போது தான் அது இன்னும் பேசும் பொருள் ஆகுது. நீங்க இதை வந்து கடந்து போயிருங்க. அதுவும் இப்போ ஸ்ரீநாத்துக்கு வந்து சீட்டு கொடுத்த பிறகு எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க கேட்டால், அடுத்தது எம்பி எலெக்ஷன் இருக்கு, அடுத்தது மேயர் எலெக்ஷன் இருக்கு, இன்னும் பல பதவிகள் இருக்கு, இன்னும் இது மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வந்து ஒரு ஆதாயம் கிடைச்சிடாதான்னு சொல்லி தான். இல்லைன்னா நீங்க மன்சூர் அலிகான்லாம் போய் வந்து கட்சியில் சேர்றாங்க. என்னமா நீங்க சொல்லுங்க, மன்சூர் அலிகான்லாம் தகுதியான ஆளா? எத்தனை கட்சி மாறி இருக்கிறார். ஆனா ஒரு சப்போர்ட்காக கை கொடுக்கறாங்க. சப்போர்ட் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்க அமைதியா விட்டாலே ஒன்றும். நீங்க இது போன்ற நடிகர்கள்லாம் இப்போ நான் சீரியஸா பேசுறேமா, இது போன்ற நடிகர்கள் போய் நீங்க முட்டு கொடுக்கும்போது தான் அது இன்னும் பேசும் பொருளாக ஆகுது. இது அரசியல் ரீதியான பிரச்சனை. எதிர்கட்சினா அந்த வாழ்த்து சொல்லுவாங்க, எதிர்கட்சி எதிர்த்து பேசதான் செய்வாங்க. எதிர்கட்சிக்கு அந்த வேலையை பார்த்துக்க போறாங்க. நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க? நீங்க பேசும்போது தான் பொதுமக்கள் பார்வை போகுது. என்னங்க இவ்வளவு நடக்குது, இவர் வந்து பேசுறாரு, நீங்க ஏதாவது செல்வாக்கு தான் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ராகவா லாரன்ஸுக்கு என்ன ரசிகர் இருக்கிறாங்க? இந்த விஜய்க்கு என்ன ரசிகர் இருக்கிறாங்க? இந்த ஸ்ரீமனுக்கு என்ன ரசிகர்? நீங்க நடிகர் என்ற அடையாளம் தானே, உங்களுக்கு ரசிகர் பட்டாளமும் கிடையாது நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. தல அஜித் கிழிச்சாங்க அப்படியே இவங்க ஏதாவது சொல்லிட போகுது. இவங்க அப்படியே ரசிகர் இருக்கிறாங்க, ஒரு ரசிகரும் கிடையாது. இப்போ இதே அஜித் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்றாரு விஜய்க்கு சொன்னா, அப்போ அந்த ரசிகர்கள் வந்து ஃபாலோவர்ஸ் வரலாம் மேபி. இப்போ இவங்கலாம் செல்வாக்கில்லாத நடிக்கிற ரசிகர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு பிரபலம்ன்றது மட்டுமே வச்சு நீங்க வந்து முட்டு கொடுக்குறீங்க. அது இன்னும் பேசும் பொருளாகுது. நீங்க மூடிட்டு இருந்தாலே போதும், அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. எதிர்கட்சியில் ஆளுங்கட்சினா வந்து பார்த்தீங்கன்னா அது குரல் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்கம்மா, அவங்க பார்த்துக்க போறாங்க. எதிர்கட்சினா குறைகள் சொல்லதான் செய்வாங்க, அதுக்கு பதிலடி அவங்க கொடுப்பாங்க. நீங்க எதுக்கு நடுவில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க குறுக்க நடுக்க? நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. நடிகர்கள் உங்க வேலையை ஒன்று கட்சியில சேர்ந்துருங்க. கட்சியில சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட நிர்வாகி ஆயிருங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ தேவையில்லாத வேலை இது பண்றது. சரி, இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் வந்துட்டு ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. பட் ஒரே நடிகை இன்ன வரைக்கும் ட்வீட்டே போடல சார். யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு வரலன்னா நீங்க புரிஞ்சுங்கம்மா. விஜய் வந்து குடும்பத்தோட சேரணும்னு நினைக்குமா? நீங்க விஜயோட ரசிக்கிறமா? நீங்க ரசிகா? நீங்க ஏன்னா என் வீட்டில் ஒன்று இருக்கு, புரியுங்க சொல்றது. உள்ளபடியே வந்து விஜய் அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஜய் குடும்பத்தோட சேரணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நீங்க வணங்குற கடவுள், எனக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, எனக்கு இயற்கை தான் நான் நம்புறேன். நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீங்க வேண்டிக்கோங்க, விஜய் அவர்கள் குடும்பத்தோட சேரணும்னு. இந்த கேள்வியே நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அவங்க யாருமா? அவங்க வந்து ஒரு நடிகை, அவங்க விருப்பம் இருந்தா வாழ்த்து சொல்றாங்க, இல்லைன்னா வாழ்த்து சொல்லாம கூட போகட்டும். இல்ல எலெக்ஷன் டைம்ல ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருந்தாங்களே. சரி, நான் கேட்கறேன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியில தெரியல, அவங்க வாழ்த்து சொன்னது வெளிப்படையா வாழ்த்து சொல்லல. வேற வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவருக்கு டைரக்டா வந்து அவருக்கு மட்டுமே தெரிவிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிய போது தேவையில்லாம ட்ரோல் ஆகுது இல்லம்மா. இங்க இப்போ வாழ்த்து சொன்னா என்ன ஆகும்? அதை வச்சு நல்லா வந்து ஓட்டலாம். அது ஒரு வாரத்துக்கு ஓடும். த்ரிஷா பார்த்தீங்களா வாழ்த்து சொன்னாங்க, என்ன வாழ்த்து சொன்னாங்க, இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு விடுங்க. நம்ம சொல்லலையா அப்படியே விடுங்க. ஒரு நல்லது ஏதோ நடக்குது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேரணுன்றது அதை இலக்கு வைங்க. இந்த தீபாவளிக்கு ஒன்றா சேர்ந்துற முதலமைச்சர் வந்து விஜய் அவர் வந்து இந்த தமிழ்நாடோட கௌரவம், 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு, அப்பா அம்மா குடும்பத்தோட ஒன்னா சேர்வார் சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வனிதா விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க, அவங்க இப்ப பேய் விட்டுங்க பிசாசு கிட்ட போறீங்க. சரி சொல்லுங்க. எனக்கு ஒரு முதல் காதல் இருக்கு, அதை சொன்னா தமிழ்நாடே அதிர்ந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருக்கும்? ஏற்கனவே நாங்க நிறைய முறை அதிர்ந்து போயிருக்கிறோமா, எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு. எங்களால இதுக்கு மேல அதிர முடியாது. அதிர்ந்து உடம்பு தளர்ந்து போயிருக்கு. போதும், எங்களை மேல அதிர்ச்சிக்கு ஆளாக்காதீங்க, விட்டுருங்க. தமிழ்நாடு வரலாற்றிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை ஒரு முதலமைச்சருக்கு வந்து 2 எதிர்கட்சிகள், ஒரு எதிர்கட்சியில் 2 எதிர்கட்சி, அதிமுக திமுக 2 எதிர்கட்சிகள், இன்னொன்று கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள்னா ஆட்சி ஆதரவு தரக்கூடிய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் மாதிரி தான். எப்போ நம்ம ஆட்சி வந்து விலகிட்டேன்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் விழுந்துடும். நாளைக்கே முதலமைச்சர் பதவியில் வந்து விஜய் இறங்கிடுவார். அப்போ அவங்களையும் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சமாளிக்கணும்.
மத்திய அரசாத ஆதரவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்க முடியாது. ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டணியில் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சிக்கல் வந்து ஒரு முதலமைச்சருக்கு இருக்குது. இதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசக்கூடியவங்களாம் என்னன்னு கேட்டால் ஒன்று முட்டு கொடுக்குறோன்னு முட்டு கொடுக்குறீங்க, தப்பு இல்லை. அந்த முட்டு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் வந்து முட்டு கொடுக்கல, இருக்கிற யதார்த்த நிலையே பேசுகிறேன். அவ்வளோ சிக்கல் இருக்குது ஒரு முதலமைச்சருக்கு. அப்போ கொண்டு வந்து இதெல்லாம் ஒரு கதையாமா? எனக்கு வந்து ஒரு முதல் காதல் இருந்தது, அதை நான் சொன்னால் தமிழ்நாடே அதிர்ந்துடும். இதெல்லாம் அவசியம் இல்லை. முதலமைச்சர் வந்து நிம்மதியாக வந்து விடணும்ன்றாங்க. கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக வந்து கேள்வி கேட்கட்டும், அதுக்கு பதில் சொல்லலைன்னா கேட்டேன், ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற முதலமைச்சர், ஏன் பேச மாட்டேங்கிற, அதெல்லாம் கேளுங்க. ஆனால் பர்சனலாக வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து பண்ணுங்க. ஏன்னா பர்சனல் லைஃப் வந்து நல்லா இருந்தால் தான் இங்கே வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனைனா அதுக்கு வந்து தயவு செஞ்சு இது போன்ற கேள்விகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிமா.